அனைவருக்கு வணக்கம். வரவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அமைந்திருக்கிற கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி ஒவ்வொரு நாளும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. காரணம், எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டின் வெற்றி கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார். இதுதான் மகத்தான கூட்டணி, மாபெரும் கூட்டணி, மகா கூட்டணி, வெற்றி கூட்டணி என்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஒவ்வொரு நாளும் வேகமாக மக்கள் மத்தியில் செய்தியை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் அதிமுக தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சி, தமிழ்நாட்டின் பெரிய கட்சி, வலிமையான கட்சி. அந்த அதிமுகவோடு கடந்த சட்டமன்ற தேர்தலில் மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அப்போ தமிழ்நாட்டில் முதல் கட்சியும் மூன்றாவது கட்சியும் ஒன்றா இணைஞ்சிருக்கு. அப்போ அடுத்த கட்சிகள் இன்னும் நிறைய வந்திருக்காங்க. இது வாக்கு வங்கியை கூட்டி பார்த்தீங்கன்னா இதுதான் மிகப்பெரிய கூட்டணி, வெற்றி கூட்டணிங்கிறத சாதாரண படிக்காத பாமர மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கூட்டணி வலிமையான கூட்டணியை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் பிரதமர் வந்தார். பிரதமர் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்துக்கிட்டாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை பற்றி அதில் சொன்னார். துணை முதலமைச்சர் அரசியல் நிலவரம், இந்த கூட்டணி சிறப்பை பற்றி அவரும் சொன்னார். மருத்துவரையும் அற்புதமாக பேசினார். தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி, பாட்டாளி மக்கள் கட்சி முன் வச்சிருக்கிற 10 அம்ச கோரிக்கை மற்றவங்களாம் சொன்ன பிறகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தெம்பு. இதை பார்த்த பிரதமர் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு மருத்துவரையாகட்டும் ரொம்ப பாசத்தோடு ஒரு நல்ல கூட்டணியில் சேர்ந்துருக்கிறீங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து உழைப்போம், வெற்றி கனியை பறிப்போன்னு பிரதமரும் நல்ல முகமலர்ச்சியோடு இந்த வரவேற்பு செய்தியை சொன்னது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் முழுக்க பார்த்துருக்குறாங்க. அதனால தான் இந்த கூட்டணி வலுவான கூட்டணி, வெற்றி கூட்டணிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சொந்த மாவட்டத்துக்கு வந்தார். வர்ற நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொன்னாங்க. கூட்டணி உருவாக்கப்பட்ட பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் முதலமைச்சரை சந்திக்கணும், மகிழ்ச்சியான செய்தி அவருக்கு சொல்லணும், அவரு கூட கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். சேலம் மாவட்டம் முழுசும், தமிழ்நாடு முழுக்க தான், அதில் முதல் கட்டமாக இன்னைக்கு சேலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள்லாம் ஒன்றா சேர்ந்து முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் வந்தோம். என்னுடைய தலைமையில் எங்கள் கட்சிக்காரங்க எல்லா நிர்வாகிகளும், மாநில துணை பொதுச் செயலாளர்கள், மாநில துணைத் தலைவர்கள், மாவட்ட செயலாளர், ஒன்றிய நகர பேரூர் எல்லாம் வந்தோம். வந்து பார்த்து முதலமைச்சரை சந்தித்து அவருக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறோம். எங்கள் கருத்தையும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி சேர்ந்தால் அந்த கூட்டணியில் உறுதியாக இருப்போம், கடுமையாக உழைப்போம், ஒரு சின்ன குறை கூட இல்லாத அளவுக்கு பார்த்துக்குவோம். அதை எங்கள் நிர்வாகிகளாக உறுதியேற்று செயல்பட எங்கள் கட்சிக்காரர்களுக்கு வேண்டுகோள் வச்சோம். அதிமுக தலைமையை நாங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கடுமையாக உழைப்போம் என்று முதலமைச்சரிடம் சொல்லியிருக்கிறோம். முதலமைச்சரை நம்பிக்கையோடு பாட்டாளி மக்கள் கட்சியை வரவேற்று வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல சந்திப்பாக தான் நாங்கள் கருதுகிறோம். இதுதான் கூட்டணிங்கிறது புரிஞ்சுதான் அந்த சதி நடக்குது. திராவிடர் கழகம் வருவதை பாட்டாளி மக்கள் கட்சி முழு மனதோடு வரவேற்கிறது. அவங்க வரணும்னு நாங்கள் விருப்பம் தெரிவிக்கிறோம். உங்களுக்கு ஏற்கனவே முதல் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு கூட்டணி உருவாக்கணும் அப்படிங்கிறது, எந்த கூட்டணியில் போகணும்னு சொல்லி ஒரு கட்சி முடிவெடுக்கிறதுக்கு அந்த கட்சிக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமை அடிப்படையில் தான் நாங்கள் வேகமாக முடிவெடுத்து உடனே சேர்ந்துட்டோம். அவங்க முடிவெடுத்து வேகமாக வரலாம் தானே, யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாமகக்கு 7 கொடுத்துட்டீங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாது. இருக்கு தெரியல, அவங்களதான் கேட்கறேன். நீங்க சதி இருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்றவங்களை கேட்கணும், அவங்களதான் கேட்கணும். எனக்கு தெரியல, அது தெரியல, எனக்கு தெரியல. தெரியாம ஒரு செய்தியை நம்ம தவறா சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில் அதிமுகவோடு பாமக சேர்ந்த உடனேயே எதிர்கட்சியா இருக்கிற திமுக ஆடி போயிட்டாங்க. இன்னைக்கு பலமான கூட்டணி அதிமுக உருவாக்கிடுச்சுன்னு சொல்லி அந்த ஆத்திரத்தில் நம்ம கூட வரலையேங்கிற அந்த வெளிப்பாட்டில் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அது ஆத்திரத்தினுடைய வெளிப்பாடு. கோரிக்கைகளை சில உடனடியாக செய்ய வேண்டிய கோரிக்கைகள் இருக்கு.
இப்போ விழுப்புரம் மாவட்டத்தை பிரிக்கணும்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். விழுப்புரம் மாவட்டத்தை முதலமைச்சர் பிரிச்சிட்டார் உடனடியாக. இன்றைக்கி கூட முதலமைச்சர்கிட்ட சொன்னோம், வேலூர் மாவட்டத்தை பிரிக்கணும், திருப்பத்தூர் தலைமையிடமாக கொண்டுன்னு சொல்லியிருக்கிறேன், பரிசீலிப்பம் செய்வோன்னு சொல்லியிருக்காரு. இப்படி நாங்கள் வச்ச கோரிக்கைகளை உடனடியாக செய்ய வேண்டிய கோரிக்கைகள் இருக்குது, அதை பண்ணுவாங்க. சில காலம் கடந்து செய்ய வேண்டிய கோரிக்கைகள் இருக்குது. மத்திய அரசு மாநில அரசு செய்ய வேண்டிய கோரிக்கைகள் இது நடக்கும் கட்டாயம் எங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இது நடக்குன்னு நம்புகிறோம். அதுக்கு காரணம் இது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டங்கள். அப்போ அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காக்கிறதுக்கு மத்திய அரசு செய்ய வேண்டியவை அதை பட்டியலிட்டு சொல்லியிருக்கோம். மத்திய அரசு செய்வாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. காரணம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று டெல்லிக்கு போன உடனே மீண்டும் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து, மீண்டும் அவர் தான் பிரதமர், அவர் சந்தித்து இதெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னால் கட்டாயம் பண்ணுவார். இப்போ கடந்த தேர்தலில் 37 அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர், ஒன்று பாமக, இன்னொன்று பாஜக. அப்போது கூட்டணியில் இல்லாத சூழ்நிலை அதிமுக. இப்போ கூட்டணியில் வெற்றி பெறாங்க, கூட்டணியில் போக போகிறாங்க, சொன்ன உடனே பிரதமர் செய்ய போகிறாரு, மத்திய அரசு நிறைவேற்ற போகுது. அது நம்பிக்கை எங்களுக்கு முடிச்சு. மாநில அரசு கவனத்துக்கு சொல்லிட்டோம். மாநில அரசு மத்திய அரசு கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போனது மட்டும் இல்லை, இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா அமைச்சரவையை கூட்டி முதலமைச்சர் தலைமையில் மிகப்பெரிய வரலாற்று தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்துருக்குறாங்க. இது செய்ய வேண்டியது கவர்னர் கையில் இருக்குது. ஆளுநர் தான் பண்ணணும். ஆளுநர் காலந்தாழ்த்திட்டு இருக்காரு. அது பிரதமர் கவனத்துக்கும் கொண்டு போயிடுச்சு. இப்போ எடுத்த உடனே அதை பற்றி அறிவிக்க முடியாமல் மத்திய அரசு கலந்து கட்டாயம் பிரதமர் அறிவிப்பார் நம்பிக்கை இருக்கு. இது கட்சி அதிமுக கோரிக்கை மட்டும் இல்லை, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை பிரதமர் நிறைவேற்றுவார் நம்புறேன். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போனாங்க, தமிழ்நாட்டினுடைய உரிமையை காவிரி பிரச்சனையில் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிமுக காக்கி சட்டை போட்டுக்கிட்டு நாடாளுமன்றத்தில் எவரோ போராட்டம் பண்ண, இதெல்லாம் பண்ணதுனால தான், வழக்கு போட்டதுனால தான் ஓரளவுக்கு இன்னைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ 37 பேர் இல்லைன்னா எப்படி நடந்திருக்கும்? சரி, 37 பேரும் பாஜக கூட மத்திய அரசில் கூட்டணியில் இல்லை, வெளியிலிருந்து பண்ணாங்க. இப்போ கூட்டணியில் உள்ள சேர்ந்து போகும் பொழுது எங்களுக்கு வலிமை கூட. இன்னொன்று, எதிரிலிருந்து போராட்டத்தை விட அதிகாரத்தோட பகிர்ந்துக்கிட்டு ஒன்றா சேர்ந்துட்டோம்னா சுலபமாக வெற்றி அடையலை. இது யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதிகாரம் கையில் இருக்குது, அதிகாரத்தில் கூட்டத்தில் இருக்கிறோம், உடனே நடக்கும். தொகுதி எந்த கட்சிக்கு யார் வேட்பாளருங்கிறதெல்லாம் கலந்து பேசி தான் முடிவு பண்ண முடியும். பாமக ஒன்றும் சொல்ல முடியாது. அதிமுக தான் தலைமை. கலந்து பேசி இதை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அதிமுக. எந்தெந்த தொகுதி கேட்போம்? ஒரு நல்ல தொகுதி நாங்கள் கேட்காம இருக்க முடியுமா? கேட்போம். அது முடிவெடுக்கிறது அதிமுக. ஒரு தலைமைச் செயலகத்தில் தாங்கிட்ட ஒருத்தர் ஓடி போயிட்டாரு, அந்த ஆத்திரம் தான் தாங்க முடியாதுன்ற வெளிப்பாடு தான் இப்படிலாம் சொல்றது. ஒன்றும் நடக்க போறது இல்லையா? இப்போ இழந்து நிற்கிறாங்க. ஒரு வலிமையான ஒருத்தரை இழந்துட்டாங்க, சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. கேட்டிருக்கிற எது கிடைக்குன்னு இப்போ சொல்ல முடியாது. இது கூட்டணி தர்மம், வெளியில சொல்லக்கூடாது. இரு கட்சிகள் பேச்சுவார்த்தை நடக்கும்போது துரைமுருகன் அரசியல் தெரிஞ்சவர். அது அதிமுகவை பற்றியே பாமகவை பற்றி எதுவும் சொல்லலை. பாட்டாளி மக்கள் கட்சி எதனை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்கும்? பாட்டாளி மக்கள் கட்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களை முன்னிறுத்தி தான் நாங்கள் சந்திக்க போகிறோம். யாரையும் குறை சொல்லுங்கிறது எங்களோட நோக்கம் இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிங்கிறது தான். வளர்ச்சிக்கு தான் 10 அம்ச கோரிக்கை. அது இல்லாமல் சில கோரிக்கைகள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆகவே பாமக என்பது ஒட்டுமொத்த வளர்ச்சி தான். கட்டாயம் வளர்ச்சியின் அடிப்படையில் இன்னைக்கு அதிமுக விவசாயிகளுக்கு, அப்புறம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இந்த அறிவிப்புலாம் எவ்வளோ பெரிய அறிவிப்பு. காலங்காலமாக தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு அமைப்பு. அதிமுக ஆட்சி குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறது இன்னைக்கு தொழிலாளர் மத்தியிலையும் விவசாயிகள் மத்தியிலையும் நல்ல வரவேற்பு. அவங்க வயிற்றுல பால் வார்த்ததாக தான் நல்ல வரவேற்பு. அரசினுடைய உயிர்மூச்சு கொள்கை மது ஒழிப்பு. மது ஒழிப்பை முதல் கட்டமாக ஏற்கனவே 500 சொல்லியிருக்காங்க. நாங்கள் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியும் புரட்சி தலைவர் பார்த்து நாங்கள் வலியுறுத்தினோம். அப்போ சொன்னாங்க 500 கடைகள் மூடுறோம் படிப்படியாக. இப்போ 500 கடைகளாக மூடி இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வச்சிருக்கிறது உடனடியாக ஒரு 500 கடைகளை மூடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அது நடக்குன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நன்றி.